பிரியாணிக்கு எப்பவுமே ஒரே மாரி கத்திரிக்காய் இந்த மாரி ரெடி பண்ணாம, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணியோடையும் பூரி, சப்பாத்தி, இட்லி எது வேணாலும் வச்சு சாப்பிடுற மாரி சூப்பரான ஒரு எக் கிரேவி ரெடி பண்ண போறோம். முகலாய எக் கிரேவி. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டலுக்கு இஞ்சி, 4, 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 4, 5 கேஷ்யூ, கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எக்க வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு, இந்த மாரி கத்தி வச்சு நல்லா சென்டரா இந்த மாரி கோடு கோடா போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த மசாலா வந்து உள்ள இறங்கும் நல்லா உங்களுக்கு. ஒரு பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சமா சால்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க எக்க ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு பே லீஃப், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு மராட்டி மொகு, கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு பெப்பர் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3 டீஸ்பூன் அளவுக்கு திக்கான கர்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா செக்ரேட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோலே வச்சுட்டு 3 டீஸ்பூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்லோலே நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி இறக்கினீங்கன்னா சூப்பரான ஒரு முகலாய எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணால் வந்து நைட்டு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.